சந்திரகுமாரா? வி.சி. சந்திரகுமார். அந்த சந்திரகுமாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எப்படின்னு கேளுங்க. நானும் கொஞ்ச நாள் அந்த தேமுதிகவில் பயணிச்சேன். ஆனால் நான் பொறுப்பில் இல்லை. நான் வந்து உறுப்பினர் இல்லை. உறுப்பினர் இல்லாமல் சும்மா கௌரவ தலைவர் மாதிரி அப்படி அங்கே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ மேல்மட்ட தலைவரோட நான் எல்லாமே பண்ணி அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் என்னுடைய ஆலோசனைகள்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இவருடைய சரித்திரத்தை பார்க்க போகிறான் தான் என்னன்னு கேட்டுச்சுன்னா 2011 முன்னாடி ஆரம்பத்திலே இவர் வந்து ஒரு விஜயகாந்தனுடைய ரசிகர். ஐயா நடிகர் விஜயகாந்தனுடைய தீவிர ஒரு ரசிகர். அங்கே வந்து நோட்டீஸ் ஓட்டுறது, இந்த ஒரு நோட்டீஸ் கொடுக்கறது, வால் போஸ்ட் ஓட்டுறது, சினிமா டிக்கெட்டுகளை வந்து இன்றைக்கி ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு இன்றைக்கி நற்பணி மன்றத்துக்குன்னு கொடுப்பாங்க, நடிகர் சங்கத்திலேருந்து கொடுப்பாங்க. அதை வாங்குறது, அதை வாங்கி அப்போ அந்த காலகட்டத்தில் தான் ரூபா கணக்கில் தான். இப்போ தான் 200 300ங்க, 1000 2000 3000ங்க. 100 ரூபாய்க்கு வாங்கினாச்சுன்னா 150 ரூபா, 200 ரூபா, இந்த மாதிரி 50 ரூபாய்க்கு வாங்கினா 100 ரூபா, இந்த மாதிரி ஒரு 200 டிக்கெட் வாங்கி கட்சிக்காரங்களே கொடுப்பாரு. இந்த மீதியில் உள்ள லாபத்தை இவர் எடுத்துக்கிடுவார். இதுதான் இவருடைய பழக்க வழக்கம் இருந்தது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தான் கடைசியில் அந்த சீட்டு ஜெயலலிதா அம்மையாரோட 2013 தேர்தல் உடன்பாடு பண்ணி எல்லாமே பேச்சு முதல் கூட்டம் நடக்கும்போது நான் கட்சி ஆஃபீஸில் இருக்கேன், விஜயகாந்த் பக்கத்தில் இருக்கேன். நான் அங்கே மேல்மட்ட கூட்டம் நடந்திருக்கும், நானும் இருக்கிறேன். சந்திரகுமாருக்கும் சீட்டு கொடுக்குறாங்க. அன்றைக்கு சினிமா நடிகர்களுக்கு இன்னொரு 2-3 பேருக்குலாம் கொடுத்தாங்க. அது வேறு விஷயம். மைக்கேல் ராயப்பன் எங்கள் பக்கத்து ஊரில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் மைக்கேல் ராயப்பன்லாம் கொடுத்தாங்க. மைக்கேல் ராயப்பன் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பர். அவர் அந்த 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 காலகட்டத்தில் இருக்கிறதுல நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணி ஜெயிக்க வச்சோம் அவரை, இல்லைங்களா? அந்த மாதிரி. அப்போ இவர் என்னன்னாச்சுன்னா இவரும் எம்எல்ஏ ஆகிட்டார். எம்எல்ஏ ஆகிட்டு எங்கள் அரசு கொறடா, நம்ம எதிர்கட்சி கொறடாவாக தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் அப்படி தானே இருந்திருக்காரு. இப்படி அதாவது விஜயகாந்தனுடைய ரொம்ப விசுவாசி. இப்போ கிட்டத்தட்ட விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு விஜயகாந்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு இருக்கும் அநேகமா. ஏன்னா ஒரு 6 மாதம் முன்னப்பின இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போது இப்படி என்ன செய்தாருன்னு தெரியுமா? இந்த கட்சி முதல்ல எம்எல்ஏவாக இருந்தார், கொறடாவாக இருந்தார். திரும்ப வந்து அந்த ஆட்சி முடியுது. அடுத்தால தேர்தல் இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாருமா, இவர் அதாவது விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து அந்த கட்சி தேமுதிகவை எதிர்த்து உடனே ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார். போர்க்கொடி தூக்குறாரு உள்ள. விஜயகாந்த் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் ரொம்ப அசிங்கமா பேசினாரு. அவர் குடிகாரன் கிடிகாரெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பேசுற மாதிரியே பேசினாரு. எனக்கெல்லாம் ரொம்ப மன வருத்தம். ஒரு மனசு அதாவது ஒரு கட்சியில் இருக்கணும், பிடிக்கலாம் வெளியே போயிடணும், அவ்வளவுதான். பேசாம அமைதியா இருக்கணும், அவனை எதிரியா பார்க்க கூடாது. ஏன்னா யாரா இருந்தாலும் எனக்கு ஒரு கட்சி பிடிக்கலையா, அமைதியா இருந்துடும் போய், அவ்வளவுதான். ஒண்ணு அமைதியா வெளியே போயிடணும், இல்ல அமைதியா உள்ள இருக்கணும். உள்ள இருந்து நீ கேட்கணும், கட்சி விட்டு வெளியே போகாம அவர்கிட்ட கேட்டுருக்கணும். நீ 1008 கேள்வி கேட்கலாம். நீ தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட போய் நீ கேளு, ஐயா இந்த மாதிரி குறைகள் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, எது அவர்கிட்ட கேட்கணும். தலைமையில கேட்க வேண்டியதுதானே. நீ வெளியே வந்து சொல்லிட்டு இருக்க, அது அசிங்கமா இல்ல உனக்கு? உள்ளுக்குள்ள இருந்தே போராடணும்டா, உள்ளுக்குள்ள இருந்தே பேசணும். அப்படி இல்ல பேசி தீக்கணும். அப்படி இல்ல வெளியே வந்துட்டாச்சுன்னா அதை பற்றி பேசக்கூடாது. இதுதான் என்னுடைய பாலிசி. அப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது தனி கட்சி ஆரம்பிச்சாரு. தனி கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, திமுக வந்து அவருக்கு தொடர்பு வருது. நீங்க எங்க கட்சிக்கு வந்துரு, உனக்கு அடுத்தால எம்எல்ஏ தொகுதி சீட்டு தாரோம், உனக்கு கட்சியில பொறுப்பு தாரோம், நீ எப்படி பேசணுமோ அசிங்கமா, இந்த சீமானை எப்படி அசிங்கமா பேசுறாங்களோ இதே மாதிரி அன்றைக்கு விஜயகாந்த் நீங்க பேசணும் அப்படி சொல்லி திமுக வந்து அவங்க கையில எடுக்காங்க. அதாவது அவங்க சேவலே அப்படிதான். எந்த கட்சியில் இருந்தாலும் ஒரு தடவை உடச்சி எடுக்கணும், அதான் பண்ணுவாங்க. அவர் மட்டும் உடச்சி எடுக்கல, பல பேர் எடுத்தாங்க. இந்த நெல்லை மாவட்டத்தில் உள்ளவங்களே 4-5 பேர் முக்கியமாக இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு நான் சொல்லுவேன், அதெல்லாம் சமயம் வரும்போது யார் யாரெல்லாம் சொல்லுவேன். அப்படிப்பட்டவங்க அதை உடச்சி எடுத்து இந்த மாதிரி பண்ணி அசிங்கமாக்கி, அதே மாதிரி அந்த கட்சி எப்படியோ உடஞ்சி அதுக்கு 2-3 போய் பல பிரச்சனை ஆச்சு. கட்சியில் இருந்தாங்க, வெளியே போய் எல்லாமே பண்ணாங்க, நிறைய பேர் பண்ணாங்க. அதுக்காக அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் தான் அவர். தனக்கு இப்போ இருக்க வீடு கூட இல்லாம விஜயகாந்த் தான் கட்டி கொடுத்தாராம் வீடு. நான் கூட கேள்விப்பட்டேன். ஈரோட்டில் அங்கே ஈரோட்டுக்காரங்க நமக்கு வேண்டியவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தார் முதல்ல, சும்மா இந்த ரசிகர் மரத்தில் இருந்துட்டு இருந்தார். இதுக்கு கூட ஒரு சரியான வீடு இல்லை. ஐயா விஜயகாந்த் அவர்கள் ஒரு வீடு எல்லாம் கட்டி கொடுத்து வசதி பண்ணி அவர் தான் வந்து திறந்தே வச்சாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அவருக்கு துரோகம் பண்ண ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போட போறீங்களா தான் என்னுடையது. இன்னைக்கு திமுக தொண்டர்கள்லாம் நான் கேட்டுக்கொள்றேன். ஐயா அந்த தலைவரையே, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தேமுதிக கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு மறைஞ்சு போனாலும் அவர் தெய்வமா இருக்காரு, அது வேற விஷயம். நல்ல மனுஷன். இறந்து போன மாதிரி தான் எல்லாரும் நல்ல மனுஷனே சொல்றான். ஆனா அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரே கூட நல்ல மனுஷனே சொல்லலை. உண்மையிலே அவர் நல்ல மனுஷன், எனக்கு தெரியும் அவர் நல்ல மனுஷன். அப்படிப்பட்ட தொண்டர்கள் நீங்கெல்லாம் இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட போறீங்களா? உங்க விஜயகாந்த எழுத்து நின்று பேசி சண்டை போட்டவருக்கு, அந்த சந்திரகுமாருக்கு திமுகவுக்கு ஓட்டு போட போறீங்களா? அப்படி இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? இதான் என்னுடைய கேள்வி. மக்கள் வந்து ஒவ்வொன்றும் கவனிச்சுட்டே இருக்காங்க. யாரோ மக்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது. ஏன்னா அது அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாம் அறிவாளிகள். வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருக்கான், ஒரு பட்டதாரி பொம்பளை பிள்ளை இருக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வீடு. எல்லாருக்கும் அவங்க அறிவாளிகள். செல்போன்ல அத்தனை தெரியுது உலகத்துல. அமெரிக்காவில் ஐக்கிய நாடு சபையில் என்ன நடக்கிறது,
அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் என்ன நடக்கிறது அடுத்த செகண்டுக்கு வருது இன்னைக்கு. அந்த மாதிரி உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால முன்னாள் மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது. ஆகவே என்னுடைய வேண்டுகோள் நான் என்ன சொல்றேன் நாச்சுனா, ஈரோடு அந்த ஈரோடு கிழக்கு அந்த தொகுதியை சேர்ந்த வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் இங்க பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை. ஆனா இந்த ஒரு முறை இன்னைக்கு சீதாலட்சுமிக்கு மைக் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் கட்சி வரணும். அதே மாதிரி சீமான் உங்களுக்கு செய்வதற்காக ரெடியா இருக்காரு. என்றைக்குமே அவர் லஞ்சம் வாங்க மாட்டாரு, யார்கிட்டயுமே விலை போக மாட்டாரு. அங்க காசு வாங்கியாச்சு, இங்க காசு வாங்கியாச்சு, பிஜேபியில் வாங்கிட்டான், ஏடிஎம்கில் வாங்கிட்டான், அவர்கிட்ட வாங்கினா இவர்கிட்ட வாங்கினா அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் அங்க சொல்லாம கதை கட்டி விடாம தெரியுங்க. கதை கட்டி விடுறதுல திமுக காரங்க பெரிய ஆட்களுக்கு எல்லாம் கதெல்லாம் கட்டி விடுவான். நீங்க எதையுமே நம்பாதீங்க. அவ்வளவு அவனுக்கு போய் பேசுறான். ஏன்னா 55 வருஷ காலமா நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். டிஎம்கே காரனை ஆரம்பத்தில் 67 போய் சொன்ன போய் 1967 ஆண்டு சொன்ன போய் அன்றைக்கு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்து போய் இன்றைக்கு வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கு. அவங்க காமராஜரை கூட அந்த கட்சி தொலைச்சி அந்த நாசம் பண்ணதே இன்னைக்கு திமுக தான். தெரியுமா உங்களுக்கு? பெருந்தலைவர் காமராஜ் கட்சி ஸ்தாபன காங்கிரஸ் ஜனதா கட்சி இருந்ததை தமிழ்நாட்டில் நாசம் பண்ணது அதே மாதிரி. இன்றைக்கு கடைசியில தேமுதிக கட்சி நாசம் பண்ணது யார் தெரியுமா? அதே திமுக காரன் தான். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல எனக்கு. நான் அரசியல இருக்கனால எல்லா விஷயங்களையும் நாம் ஒரு விரல் நுனியில வச்சுட்டு பார்த்துருங்க. இன்னைக்கு எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் நடந்துட்டு இருக்கு, எப்படி அதிகார வர்க்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, அரசியல் இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்கு, அப்படி எங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு சீமானை போல ஒரு ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா சாராய கடை தேவையில்லை. அதாவது சாராய கடையை எடுத்துட்டு கள்ளுக்கடையை கொண்டு வந்தாலே போதும். கள்ளுக்கடை இன்னைக்கு 4 லட்சம் 5 லட்சம் தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கல் ஆரோக்கியமானது, உடம்புக்கு ஆரோக்கியமானது. 100 ரூபாய்க்கு. அதாவது நான் இந்த தண்ணி அடிக்கிற நண்பர்கள் நான் பார்த்து கேட்கிறேன், தண்ணி எடுக்கிற நண்பர்களே, நீங்க இந்த சாராயத்தை குடிச்சிட்டு ரொம்ப உங்க உடம்பெல்லாம் கெடுத்துக்கிடாதீங்கப்பா. சாராயம் வேண்டான்னு சொல்லுங்க, கல் வைக்க சொல்லுங்க, கல்கடை திறக்க சொல்லுங்க. 100 ரூபாய் குடிச்சா போதும்பா. நீங்க 100 ரூபாய் குடிச்சா போதும், வயிறு நிறைய குடிக்கலாம், ஆரோக்கியமானது, எந்த கெடுதலும் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு சாராயம் குடிக்கிறீங்க. சாராயம் குடிச்சு உங்க உடம்பு பூரா கெடுத்திட்டீங்க. உங்க உடல் உறுப்புகள் அவ்வளவு கெட்டு போயிருது. பாவம், சின்ன வயசுலயே இறந்து போறாங்க. அதனால எல்லாரும் சிந்திச்சு இந்த தடவை ஒரு முறை ஓட்டு போடுங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தங்கச்சி சீதாலட்சுமிக்கு இன்னைக்கு கண்டிப்பா நீங்க என்னுடைய வேண்டுகோளின்படி நீங்க அந்த கம்ப்யூட்டர்ல 2வது பெட்டி, அந்த பெட்டியில 2வது இடத்துல இருக்குது மைக் சின்னம் தெளிவா வச்சுங்க. நீ போன தடவையும் அதே சின்னம் தான் நீங்க போட்டிருக்கீங்க. இந்த முறை அவர் வெற்றி பெற செய்யுங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், இந்த ஒரு வருஷம் தான் தேர்தல் இன்னும் அந்த ஆட்சி இருக்குது, 1 வருஷம் தான் இருக்குது, இந்த எம்எல்ஏ பதவியும் 1 வருஷம் தான். இதை போய் இந்த அம்மா என்ன செய்திட போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை, ஒரு மாறுதல் வரும். அந்த மாறுதலுக்கு தான் இந்த தேர்தல். எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு, மாறுதல் வந்தா அதுக்கு தேர்தல் வரணும், தேர்தல் வந்தா மாறுதல் வந்துடும். இது ஒரு ஆளை நீங்க உள்ள அனுப்பி பாருங்க சட்டமன்றத்துக்குள்ள, அதுக்கு பிறகு அந்த அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால என்னுடைய வேண்டுகோள் கேட்கிறேன், உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த முறை நீங்கள் சீதாலட்சுமி நீங்க வாக்களியுங்கள். ஈரோடு மக்களே, அந்த மைக் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அடுத்த 2026 சீமான் தலைமையில் ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்று நல்லா யோசிங்க. தாய்மார்கள்லாம் நல்லா யோசிங்க. உங்க வீட்டுல இன்னைக்கு எத்தனை குழு கடன் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இத மாதிரி இதான் நிலைமை. அப்ப நல்ல ஒரு அரசாங்கம் அமையணும், அதுக்கு நீ நல்ல மனுஷங்களை தேர்ந்தெடுக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்க அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அருமை சகோதரி சீதாலட்சுமி ஒரு நல்ல பொண்ணு. அந்த தங்கச்சி அங்க இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருந்தாங்க. அந்த வள்ளூர் கோட்டத்து பக்கத்துல அங்க ஒரு கூட்டம் நடக்கிறக்காண்டி வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் கைது பண்ணாங்க. அன்னைக்கும் அந்த தங்கச்சி வந்திருந்தா. அருமையா பேசக்கூடிய நல்ல படிச்ச ஒரு ஆசிரியர் பணியில இருந்து இன்னைக்கு ஆசிரியர் பணி வேண்டான்னு சொல்லி அவங்க வேற அரசியலுக்கு வந்தவங்க. நல்ல செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்க ஊர் பக்கத்துல உள்ளவங்க தானே சீதாலட்சுமி. அதனால மைக் சின்னத்தை நீங்க ஓட்டு போடுங்க. இந்த ஒரு தடவை போடுங்க. யாரு காசு இருந்தாலும் வாங்கிடுங்க. 100 200 500 1000 எத்தனை பேர் தந்தாலும் நீங்க வாங்கிடுங்க. கொண்டு தருவானுங்க, தருவான் எவன் தந்தாலும் நீங்க வாங்கிடுங்க. வாங்கிட்டு நீங்க இந்த முறையில நீங்க அந்த தேர்தலில் கம்ப்யூட்டர்ல முதல்ல அந்த பெட்டியில ஓட்டு பெட்டியில 2வது சின்னமா இருக்குது இன்றைக்கு மைக் சின்னம். அந்த மைக் சின்னத்துல நீங்க ஓட்டு போடுங்க. அடுத்தால என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னா, இன்றைக்கு மற்ற எதிர்கட்சிகள்லாம் இன்றைக்கு அந்த தேர்தலை புறக்கணிச்சிங்க. சரி, நீங்க புறக்கணிச்சிங்க. இப்போ அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், மறுபடி மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சியில இல்லாதவங்க, எதிராக இருக்கவங்க பூராவும் நீங்க யாருக்கு ஓட போறீங்க? யாருக்கு ஓட்டு போட போறீங்க சொல்ல போறீங்க? திரும்ப நீங்க திமுக ஓட்டு போட போக சொல்லிங்களா? ஐயா, அதிமுக உறுப்பினர்களே தலைவர்கள் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நீங்க யாருக்காவது நீங்க ஓட்டு போனது உங்களுக்கு எதிராக இருக்கவங்க நீங்க ஓட்டு போட வேணாம் சொல்ல வேண்டாம். அப்ப நீங்க சீமானுக்கு ஓட்டு போட சொல்லலாம்ல. திரும்ப அப்போ நீங்க மௌனமா இருக்கிற பார்த்து நாங்க என்ன நினைக்கிறோம், மக்கள் என்ன நினைக்கிறாங்க, திமுகவுக்கு தான் இவங்க உடனுடைய உடன்பாடா இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது.